ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. பெரியவாச்சரணம். ஆன்மீக அன்பர்களே, நம்முடைய தரிசனம் டிஜிட்டலில் நாள்தோறும் நாம் பெரியவாவினுடைய அதிசயங்கள், அற்புதங்கள், பல்வேறு சமூகத்தினுடைய பெரிய மனிதர்களுக்கும் பெரியவாளுக்கும் இருந்த அந்த அன்பு, மனிதநேயம், இவற்றையெல்லாம் பார்த்து வருகின்றோம். இன்றைக்கு நாம் சிந்திக்கப் போவது குரு வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசாதே. குரு வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசாதே. பொதுவாக நம்முடைய முன்னோர்கள் சொல்வாங்க, மாதா பிதா குரு தெய்வம். தெய்வத்துக்கு முந்திய நிலை குருவுக்கு. அதனால்தான் மாத்ரு தேவோபவ, பிதுர் தேவோபவ, குரு தேவோபவ. இன்னும் சொல்லுவோம், எடுத்தறிவித்தவன் இறைவனாவான். அப்படின்னா வெறும் நமக்கு ஆனாவனா எடுத்து சொல்லி கொடுத்தவங்க மட்டுமில்லை, எந்த துறையிலும் ஒரு குரு இருப்பார். ஆனால் இந்த சந்நியாச வடிவில் இருக்கக்கூடியவர்கள் ஞான மார்க்கத்துக்கு நம்மை அழைத்து செல்லக்கூடிய, எப்போதுமே இறை வழிபாட்டில் நாம் முழுமையான வெற்றி பெறுவதற்கு ஒரு குருவை கரம் பற்றி கொள்ள வேண்டும். அதனால்தான் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரான்னு நம்ம சொல்கிறோம். இதை அப்படியே வச்சுக்கோங்க. இன்னைக்கு என்ன, குரு வார்த்தைக்கு மறுவார்த்தை சொல்லக்கூடாது. உங்களுக்கு தெரியும், திருச்சி எவ்வளவு ஒரு புண்ணிய பூமி தமிழகத்தில்ங்கிறது. நான் ரொம்ப நேசிக்கிற ஊரில் திருச்சி ஒன்று. அப்போ நீங்கள் கேட்கலாம், பார்க்குறோம், நீ நேசிச்சா நாங்கள் நேசிக்கணுமா? அப்படி சொல்ல வரல. நீங்கள் அப்படி அந்த திருச்சி என்ட்ரன்ஸ்குள்ளே போனீங்கன்னா 2 பக்கமும் கரம் நீட்டி பராசக்தியின் வடிவமாக இருக்கக்கூடிய சமயபுரம் மாரியம்மன் வா வா அப்படின்னு நம்மளை கூப்பிடும். அப்படியே கொஞ்சம் தூரம் நீங்கள் பயணப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ரீரங்கம் ராப்பத்து பகல் பத்து பார்த்து பூலோக வைகுந்தம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கத்து ரங்கன் பார்க்கடலில் பள்ளி கொண்டு தன்னுடைய அழகு திருமேனியை அப்படியே அந்த ராமநாமத்தினுடைய சிறப்பை நமக்கு காட்டுவான். அப்படியே நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா நம்ம ராயர் ராகவேந்திர சுவாமிகள். இந்த பக்கம் போனீங்கன்னா திருவானைக்கா, அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பின் விளைந்த ஆரமுதேன்னு சொல்லக்கூடிய எம்பெருமானும் அகிலாண்டேஸ்வரி தாயாரும். அப்படியே கொஞ்சம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, பெண்ணுக்கே பிரசவம் பார்த்து தாயுமான சுவாமி, ஊருக்கே நம்மை உச்சிக்கே அழைத்து செல்லக்கூடிய உச்சி பிள்ளையார். இன்னும் கொஞ்சம் அப்படி உறையூர் சைடு போனீங்கன்னா வெக்காளியம்மன். இப்படி பல விஷயங்களை நம்ம அப்படியே, அது ஒரு கோவில்களால் சூழப்பட்டு இயற்கையால் உருவாக்கப்பட்ட ஒரு இனிய நகரம் திருச்சி. இந்த திருச்சியில் இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி அம்பாளினுடைய ரொம்ப அன்புக்கு பாத்திரமானவர் காஞ்சி மகாபெரிய சுவாமிகள். அவருக்கு எப்போதெல்லாம் அங்கே முகாமிடுறாரோ அப்போதெல்லாம் பல்வேறு அதிசயங்களை அந்த மண்ணுலகில் நிகழ்த்தி காட்டியவர். இன்றைக்கும் நான் பணிந்து சொல்கிறேன், திருச்சியில் அகிலாண்டேஸ்வரிக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, திருமணம் கைகூடாதவங்களுக்கு கைகூடும். இது பெரியவாளுடைய வாக்கு. இதை அப்படியே வச்சுங்க. அந்த திருச்சி அகிலாண்டேஸ்வரி முகாமில் நிறைய பேர் பார்க்குறாங்க. எந்த கல்மிஷமே இல்லாத ஒரு கிராமத்து 10 பேர் வராங்க. பெரியவாள் நெடுஞ்சாங்கடையாக விடுறாங்க. பெரியவாவுக்கு ஒன்றும் புரியல. தட்டில் கொஞ்சம் பழங்களோடு வச்சு கிராமத்து அன்பர்கள், பெரியவா ஒரு சின்ன வேண்டுதல், என்ன சொல்லுங்கோ, நாங்கள் பக்கத்தில் ஊரில் ஒரு அம்பாளுக்கு கோவில் கட்டியிருக்கோம், ரொம்ப சிரமம் பெரியவா, பெருசாக எங்கள்கிட்ட பண வசதியெல்லாம் இல்லை, இருக்கிறத வச்சு எல்லாம் பண்ணிட்டோம், கும்பாபிஷேகத்துக்கு பெரிய செலவுங்கிறா, அதுவும் யாகசாலையெல்லாம் அமைச்சு எல்லாம் பண்ணணும்னா எங்களுக்கு ஒன்றும் விழி பிதுங்கி நிற்கிறோம், பெரியவா தான் வழிக்கு துணையாக வழிகாட்டணும், விழி பிதுங்கி நிற்கிறோம், பெரியவா தான் எங்களுக்கு வழிகாட்டணும், விழிக்கு துணையாக வரணும், எல்லாம் சொல்லி முடிச்சிட்டா. பெரியவா ஏதோ கண்ணை மூடி 2 நிமிஷம் யோசிச்சா. அப்புறம் மேனேஜரை கூப்பிட்டா. ஒருத்தர் பேரை சொல்லி அந்த சிவாச்சாரியாரை குறுக்களை கூட்டின்னு வான்ட்டார். இப்போ பிள்ளையார்பட்டி அப்படின்னா நமக்கு ஞாபகம் வர்றது யார்? கற்பக விநாயகர் மட்டுமா? பிள்ளையார்பட்டி பிச்சை குருக்களும் ஞாபகம் வருவார். ஏன்னா உலகம் முழுக்க போய் பல கும்பாபிஷேகங்களை நடத்தி வைக்கிறவர் பிச்சை குருக்கள். அவளுடைய பரம்பரையே அப்படி தான். ரொம்ப அந்த தர்மம் தலைக்கணுங்கிறதுக்கு அவள் செய்கிற காரியம் ரொம்ப பெருசு. அதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ பெரியவா என்ன பண்ணால், அந்த குருக்கள் வந்த உடனே ஊருக்கு நீ போய் அவள் சொல்கிற தேதியில் கொஞ்சம் தங்கி இருந்து நன்னா கும்பாபிஷேகத்தை சேமமாக முடிச்சுட்டு வான்னார். சரி உத்தரவு பெரியவான்னா. அவள் போனதுக்கப்புறம்
டக்குன்னு குருக்களை கூப்பிட்டு அவள் என்ன சொல்கிறாரோ அதுபடி செஞ்சுட்டு கொடுக்குறத வாங்கிட்டு வான்ட்டார். இந்த குருக்களும் போனார். அந்த ஊர் கோவில் கும்பாபிஷேகம் யாகசாலை அமைச்சு ரொம்ப பிரம்மாண்டமாக கும்பாபிஷேகத்தை எல்லாம் பண்ணி முடித்தார். ஊர்க்காரெல்லாம் சேர்ந்து போகும்போது மரியாதையாக தட்டெல்லாம் வச்சு ஒரு பணமுடிப்பை அந்த குருக்கள்கிட்ட கொடுத்தார். அவர் அங்கேயே அதை உடச்சி பிரித்து பார்த்து, இது சில பேருடைய குணாதிசயம். பாட்டுக்காராலையும் இப்படி இருக்கா, பேச்சுக்காராலையும் அப்படி இருக்கா, நடன கலைஞர்லேயும் அப்படி இருக்கா, சில பேர் தனக்கு இல்லாட்டி வாழ்க்கை பகிர்ந்து கொடுக்குற வாழ் இருக்கா. அது அவ மனநிலையை பொறுத்து. சில பேர் ஊருக்கு உபதேசம் பண்ணுவா, உள்ளூரை கவரை உள்ளே வச்சுப்பா. சில பேர் ஊருக்கு உபதேசம் பண்ணுவா, உள்ளூரை கவரை உள்ளே வச்சுப்பா. அது இருக்கட்டும். பெரியவா எல்லாம் பண்ணி முடிக்க சொன்னாருன்னு அந்த சிந்தனையை இவர் மறந்துட்டார். குருக்கள் எல்லாம் முடிஞ்சோன்னே, நான் வாங்கிட்டு வந்த பொருளே அப்படி, யாகசாலை இப்படி பண்ணேன், அதுக்கு இப்படி பண்ணேன், எல்லாம் பண்ணேன், நீங்கள் என்ன என் செலவு கூட பணம் இல்லைன்னு ரொம்ப கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாக பேசிட்டார். அந்த ஊரில் எல்லாரையும் லீட் பண்ணி கூட்டின்னு போனார்ல, பண்ணையார் மாதிரி, தலைவர் மாதிரி இருந்தார்ல, அவர் கையில் 10 பைசா கிடையாது, எல்லாத்தையும் போட்டு தொடச்சி கும்பாபிஷேகம் நடத்திட்டார் ஊர் நன்மைக்காக. அவர் குருக்கள் வந்திருக்காருன்னு அவள் ஒய்ஃபு காஃபி இப்படி கொடுக்க வந்தபோது கழுத்தில் அப்படி தாலி செயின் தொங்கியிருக்கு. இந்த கிராமத்துக்காரங்களே ரொம்ப மானம் ரோஷம் இதெல்லாம் ஜாஸ்தி உண்டு. ஏன்னா இந்த விவசாய பெருமக்களுக்கு, உழைப்பாளிகளுக்கு எப்போதுமே தன்மானம் ஜாஸ்தி. மன்னிக்கணும், அவங்கள கையெடுத்து நம்ம நமஸ்காரம் பண்ணணும். டக்குன்னு, அம்மா நீ ஒரு மஞ்சள் கைத்தை கட்டின்னு இந்த தாலி செயினை கொண்டு வந்தார். நேராக அடகு கடை கொண்டு போனார், பணத்தை கொண்டு வந்தார். குருக்கள்கிட்ட கொடுத்துட்டு, சந்தோஷம், நீங்கள் பூரப்படுங்கன்ட்டார். குருக்களுக்கு அதை பற்றிலாம் கவலையே இல்லை, வாங்கிட்டு வந்துட்டார் நிம்மதியாக. வந்த 3வது நாள் குருக்கள் ஒய்ஃபு சொல்கிறா, எங்க ராத்திரிலாம் எனக்கு தூக்கம் இல்லை, யாரோ ஒரு அம்பாள் ஒரு காளி தேவதை மாதிரி ஒரு சூலாயுதத்தோடு எனக்கு வர்ற மாதிரி கனவுலங்கன்னா. 1 நாள் 2 நாள் இல்லை, 8 நாள் தொடர்ந்து, 8 நாள் எப்படி தொடர்ந்து பயந்துட்டார் குருக்கள். நேராக காஞ்சிபுரத்துக்கு போயிருக்கார். எதுனாலும் அவளுக்கு பெரியவா தானே, போய் நடிஞ்சாங்கடையா, நமஸ்காரம் பண்ணியிருக்கார். அப்படியா, நான் ஏதோ ஒரு கும்பாபிஷேகத்துக்கு போக சொன்னேன்னு க்ஷேமமாக பண்ணி வச்சேனே பெரியவா, அவள்கிட்ட வலிந்து பணம் வாங்கிட்டு வந்திய, அதுதான் உன்னைய பாடாப்படுத்துறதுன்ட்டு உள்ளே போயிட்டார். விட்டா போதுன்னு நேராக கொண்டு போய் அந்த பணத்தை கொடுத்து தாலி செயினை மீட்டி கொண்டு போய் அவள்கிட்ட கொடுத்துட்டு, என்னை எல்லாரும் மன்னிக்கணும் அப்படின்னு குருக்கள் சொல்லியிருக்கா. அவங்கெல்லாம் இல்லை சாமி எங்களால் முடியல, அதனால தான். இதை முடிஞ்சால் அப்படியே கட் பண்ணால் காஞ்சிபுரத்துக்கு குருக்கள் குடும்பத்தோடு வரார். பெரியவா அதுக்குள்ளே பூ பழம் தட்டெல்லாம் வச்சு அவள் என்ன சொல்லியிருந்தாலோ அதை விட 2 மடங்கு பணம் வச்சுருந்தா எடுத்துக்க போனார். அதையும் வாங்கிட்டு அந்த கோவில்லையே கொண்டு போய் திருப்பி கொடுத்து, இது கும்பாபிஷேகத்துக்கு ஏன் காணிக்க மன்னிச்சுக்கோங்கன்னார். அப்போ தான் அவருக்கு புரிஞ்சது, இந்த குரு வார்த்தைக்கு மறு வார்த்தை பேசாமல் நம்ம வித்வத்துக்கு அவருக்கு செய்யக்கூடிய பணியாக நினச்சி பண்ணாமல் அதுக்கு பணம் பேசிட்டோமே, அதுதான் பாடாப்படுத்துறது. இந்த மாதிரி விஷயம் இல்லை. காஞ்சிபுரத்தில் நண்பகல் வேளையில் எல்லாரும் பிரசாதம் வாங்கிட்டு இருக்கா. ஒரு 30 வயசு விடலை பையன், அப்படி மீசை முளைச்சு எதையும் குதர்க்கமாக இருக்கிறவன் அவன் கேட்குறான், பெரியவா சுவாமி ஒன்று கண்ணுக்கு தெரியாமல் எப்படி நான் ஏற்றுக்க முடியறது, கடவுளை கண்ணுக்கு தெரியாமல் எப்படி ஏற்றுக்க முடியறது அப்படின்னு. எல்லாரும் என்னடா பெரியவாள்கிட்ட எப்படி பேசிட்டானே பிள்ளையாண்டான்னு நினைக்கிறா. அவர் புன்முறுவலோட, நீ மத்தியானம் போஜனம் இங்கேயே சாப்பிட்டுட்டு சாயந்தரம் அந்த மரத்தடியில் நின்றுட்டு ராத்திரி நான் படுக்க போகிறதுக்கு முன்னாடி வந்து பாருன்னாராம். சாமி எங்கன்னு கேட்டால் சாப்பிட்டுட்டு காற்று வாங்கிட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி வந்து பாருங்கிறாருன்னு, சரி பெரியவா சொல்லிட்டாரேன்னு இவர் இருந்து எல்லாம் பண்ணிட்டு ராத்திரி வந்தார். மத்தியானம் சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். என்ன பண்ண அதுக்கப்புறம்? அந்த வேப்ப மரத்துக்கிட்ட அப்படியே தொண்டை விரித்து படுத்துட்டேன். என்னம்மா காற்று ஜில்லுன்னு, மரத்தை அந்த ஆட்டுனதுன்னார். தண்ணி கண்ணுக்கு தெரியறதா? தெரியும். நெருப்பு உன் கண்ணுக்கு தெரியும். மரத்தை காற்று தான் ஆட்டுங்கிறது எப்படி? என்ன பெரியவா, சில்லுன்னு தென்றல் காற்று வந்தது, காற்றுங்கிறது பேர், அது உன் கண்ணுக்கு தெரிஞ்சதா? அதுதான் ஆட்டினதுன்னு உனக்கு தெரியுமா? இல்லை பெரியவா. ஆனால் நீ காலங்காலமாக என்ன சொல்கிற, காற்று தான் மரத்தை ஆட்டுதுன்னு சொல்கிறீல்ல, அந்த மாதிரி கடவுள் தான் உன்னை இயக்குறாங்கிறத நம்பு அப்படின்னு உள்ளே போட்டாலாம். சட்டார்னு கீழே விழுந்து அடித்தானா.
குரு வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசக்கூடாதுன்னு என் தாத்தா சொல்லுவார். குரு வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசக்கூடாதுன்னு சுவாமி இருக்குங்கிறத சுவாமியே சொல்லிடுத்து. அந்த கருணாமூர்த்தி சொன்னதை எல்லாரும் காது கொடுத்து கேட்போம். ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.